கர்த்தர் ஒன்று இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். ஒரு ஊழியத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அழைச்ச பிறகு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அங்கே தான் என்ன பண்ணியிருப்பீங்க? வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அழைப்பு வந்துருச்சு. அழைப்பு வந்த பிறகு அந்த இடத்துல உங்களால் 2 மாதம் கூட வேலை பார்க்க முடியாது. 10 வருஷம் வேலை பார்த்த இடத்துல கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? 2 மாதம் கூட வேலை பார்க்க முடியாது. ஒரு விதமான வெறுப்பை உண்டாக்குவார் கர்த்தர். எல்லா பக்கத்துலையும் டோரை க்ளோஸ் பண்ணுவார். எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சமாதானமே இல்லையே. 10 வருஷமா நான் வேலை செய்கிறேனே, 10 வருஷமா வேலை செஞ்சது வேற, இப்போ கர்த்தர் உன்னை விரும்புறது நீ வேற இடத்துல இருக்கணும்னு. கர்த்தர் வேற இடத்துல இருக்கணும்னு சொல்லும்போது நீங்க அந்த இடத்துக்கு போகாம இதே இடத்துல இருந்தீங்கன்னா அது தேவனுடைய பர்வதமாய் இருந்தாலும் கூட நீங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தான் இருக்கணும். நீங்க தேவனை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. காரணம், we are in the wrong place. கர்த்தர் சொல்றாரு, நீ கண்மலை வெடிப்புக்கு வா. கொஞ்சம் கஷ்டம்தான், மலை உச்சிக்கு ஏறணும் தான், அந்த இடத்துல ஒரு வெடிப்பு இருக்கு, அங்கே வரணும் தான், அதிகாலமே எழுந்திருக்கணும், சுத்திகரிப்பு செய்யணும், எல்லாம் உண்மைதான். சாதாரணமாக அந்த வெடிப்புக்கு வர முடியாது. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல ஒரு வெடிப்பு உண்டு, அங்கே வான்னு சொல்லி. எப்படி வரணும்? உன்னை சுத்திகரித்து கொண்டு அதிகாலமே எழுந்து மலை உச்சிக்கு வா. 80 வயசுல அவனை பார்த்து சொல்ற வார்த்தையை பாருங்க. 80-90 வயசுல சொல்றாரு, எந்திரிச்சு எங்க வா? மலை உச்சிக்கு வா. ஒரு 35 வயசுல இருக்கிற நம்மளால கூப்பிட்டு காலை 5 மணிக்கு இந்த ஒரு ஃப்ளோர் ஏறி ஜெபத்துக்கு வானா எத்தனை பேர் வருவோம்? பாஸ்டர், டிசம்பர் மாதம் காலையில் குளிர், 5 மணிக்கு வர 6 மணிக்கு வர சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? 2வது ஆராதனை இருக்கா? ஒரு 8-8:30க்கு தூங்கி எழுந்திரிச்சு நிம்மதியாக வரலாம். 2 ஆராதனை வைக்கிறோம். காலைல 5:30 மணிக்கு ஒன்று, ஒரு 8 மணிக்கு ஒன்று வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 5:30 மணி காலியாக இருக்கும். ஒரு 10-15 பேர் இருப்பாங்கண்ணா. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 8 மணிக்கு வேலை இருந்திருக்கும். சரி, காலையிலே போயிட்டு வந்துடுவோம். இன்னொரு கூட்டம் இருக்குது, இந்த காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நிம்மதியாக 11 மணி வரைக்கும் தூங்கலாம். அப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, 5 மணிக்கெல்லாம் எழுப்புறீங்களே, அவர் தான் 8 மணிக்கு வச்சிருக்கிறாரு, நமக்காக தானே வச்சிருக்கிறார், நம்ம மேலே அவர் எவ்வளோ பாசமாக 8 மணிக்கு வச்சிருக்காரு, ஏன் 7:45 எந்திச்சா போதும். ஒரு குரூப் அப்படி இருக்கு. ஒரு 35 வயசே இப்போ அப்படி தான் இருக்கு. எல்லாம் காலைல எழுந்திரிக்கிறதுக்கு 35 கூட 18-19 காலேஜுக்கு போகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கு. அது எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது, கதவு கீழே ஆடுற மாதிரி ஆடுதாமா. இப்படி பிறழுது, அப்படி பிறழுது. அலாரம் 3 தடவை அடிச்சு அலாரமே ஓஞ்சி போய் டைம் பீஸுக்கு தொண்டை கட்டிடுது. அதுவே ஒரு மாதிரி ஆயிடுது. இது அப்புறம் எதுக்கு? எனக்கு ஒரு பெரிய விஷயம், அலாரம் ஏன் வைக்கிறீங்க? உங்களை தவிர அத்தனை பேர் எழுந்திரிடுறான். நீ அந்த வைக்கிற ஆள் மட்டும் எழுந்திரிக்காது, பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், டெய்லி அவங்க வீட்டில் 5:30 மணிக்கு அலாரம் அடிக்குங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படியே பார்க்கும், அலாரம் அடிக்குது. அதுக்கு அது பழக்கமாயிருச்சு. இப்போ என்ன யோசிக்குதுன்னா, 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கலைன்னா சார்ஜ் போயிருச்சோ பேட்டரியில், பார்த்துட்டு திருப்பி தூங்கிடுது. ஏன்னா இப்போ அது டிஃபால்ட்டாக செட் ஆயிடுச்சு பாடி. இப்போ நம்ம ஒரு 15-20 வயசு பிள்ளைங்களையே காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு ஏந்திரனா, 5 மணிக்கா? அது என்னமோ மிட் நைட் மாதிரி கேட்குது. ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஆராதனை வச்சுட்டு காலை ஆராதனை 6 மணி, 6 மணிக்கு எதுக்கு காலையிலேயே ஆராதனை ஏன் அப்படின்னு கேட்குது. மோசையை பார்த்து சொல்றாரு, அதிகாலமே எழுந்து சுத்திகரித்து கொண்டு வனாந்தரத்தில் குளிக்க சொல்றாரு. காலங்கத்தால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சுடுதண்ணி வச்சு குளிக்கிறதே கஷ்டமா இருக்கு இல்ல? அவருக்கு அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்திகரித்து கொண்டு எங்க வர சொல்றாரு? மலை உச்சிக்கு வா. எப்ப ஏற ஆரம்பிக்கணும்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். அதிகாலையில் தேவனை தேடணும், 3 மணிக்கு ஏஞ்சி கொஞ்சம் கஷ்டம்தான். தேவ சமூகத்தில் முழங்கால நிக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற உலகத்தை வெறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உலகத்தில் இருக்கிற பாசத்தை நேசத்தை வெறுத்து தேவன் மேல பிரியமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா செய்து பார், கர்த்தர் உன்னை வெடிப்புக்கு ஒன்று உன்னை கொண்டு போவார். கர்த்தர் உன்னை உயரம் உன்னதமான இடத்தை கொண்டு போய் நிறுத்துவார். அங்க பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, என் பிரியமே. அந்த சாட்சியை வாங்கணும் தான் கர்த்தர் விரும்புறார். நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையா மாறணும். எனக்கு எப்பவும் கர்த்தர் சொல்லி கொடுத்து, ஒரு ஊழியமோ ஒரு சபையோ 10-11 நடக்கவே கூடாது. இப்போ எல்லாரும் ஒரு 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 கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் மெயிலில் வருது, சென்னையில் ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்க. நான் என்ன நினைப்பேன்னா, சர்ச்சினாலே என்ன இடம்? நல்ல இடம் தானே. உலகத்தோக்கும் சபைக்கும் கம்பேர் பண்ணால் சபைங்கிறது என்ன இடம்? நல்ல இடம். ஆனால் இப்போ கேள்வி என்னவாயிருச்சு?
நல்ல சர்ச் ஒன்று சொல்லுங்க, சத்தியம் பேசுற சர்ச் ஒன்று சொல்லுங்க. இந்த தப்பான போதனை அப்படின்னா சபை எந்த அளவுக்கு நம்ம என்னவாயிட்டோம், கரப்டட் ஐட்டம் பாருங்க. இப்ப நல்ல சர்ச் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது டிஃபால்ட்டா சொல்லணும், ஜனங்க சொல்லணும் அங்க போங்க, அங்கே சத்தியம் கிடைக்கும். அப்படி அதுதான் சாட்சி வாங்கிறது. என் பிரியமே, மனுஷன் சொல்றானோ இல்லையோ, கர்த்தர் நம்பணும் நம்ம சபையை. எங்க இருக்கிறவனையும் இங்கே அனுப்பி விடணும். என் மகன் இங்கே சத்தியத்தில் நடத்துவான், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடத்துவார்கள், இங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சத்தியத்தில் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே நான் ஒரு புது ஆத்மாவை அனுப்பினால் அந்த ஆத்மாவை அவர்கள் சத்தியத்துக்குள்ளே வளர்த்து என் கையிலே பத்திரமாய் ஒப்படைப்பார்கள். நம்பிக்கை நம் சபை மேல கர்த்தருக்கு வரணும். எங்க இருக்கிறவனையும் கொண்டாடணும். இங்க உங்களுக்கு தெரியுமா, சத்தியம் மட்டும் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா 15 கிலோமீட்டர் கூட ஜனங்க டிராவல் பண்ணி வருவாங்க. அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆத்ம தாகம் அப்படிப்பட்டது. ஏசுநாதர் சத்தியம் கொடுக்குறான்னு தெரிஞ்சுட்டா அவர் போட்ல போறதுக்குள்ள இவன் சுத்தி ஓடி போயிடுவான் அவர்கிட்ட. ஏன், கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா. அந்த மாதிரி நம்ம சபைக்கு வரணும். எங்க இருக்கிறவங்களும் வரணும். 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்களும் காலையில் கிளம்பி வரணும். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த இடத்துக்கு வந்து அவங்க, நான் போயிருந்த போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த போது அந்த பகுதிக்கு வந்து பஸ் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்குலாம் பஸ்ஸை விடவே இல்லை. நான் சொல்றது யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல பஸ்ஸே கிடையாது. ஆட்டோ பிடிச்சி வரணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஓன் வெஹிக்கிளில் வரணும். ஒரு மனுஷன் தன் ஒரு பிள்ளையை தோளில் போட்டுக்கிட்டு தன் மனைவியை கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் வந்திருக்கிறார். மோர் தென் 3 ஹவர்ஸ்க்கு மேலே டிராவல் பண்ணி வந்திருக்கிறார். வந்துட்டு அந்த கூட்டம் முடிச்சுட்டு திருப்பி போறாரு. ஒரே நாள் கூட்டம் 3 மணிக்கு முடிஞ்சது, 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு திரும்பி போறாரு. போகும்போது வந்து ஜோம் பண்ணும்போது சொல்றாரு, பாஸ்டர் நாங்கள் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், ஒரு 2-3 ஹவர் ஆகும். நான் கேட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களேன்னு. இல்லை பாஸ்டர், நீங்கள் இங்கே வரீங்கன்னு கேள்விப்பட்டோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க, இது வரைக்கும் சிடியிலே தான் பார்த்தோம், அந்த செய்தியை கேட்கணும்னு வந்தோம். செய்தி கேட்கணும், வசனம் கேட்கணும், சத்தியத்தை விரும்பினா ஜனங்கள் எவ்வளவு தூரமும் அவர்கள் நடந்து கூட வருவார்கள். காரணம், சத்தியம் அப்பேற்பட்டது. அந்த சத்தியம் சபைக்குள்ள இருக்குமானால் அது நாலாபுறத்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்கும். நீங்களும் நானும் சத்தியத்துக்குள் இருந்தால் நம் சபை அப்படிப்பட்ட சபையாய் மாறும். கர்த்தர் நம்மளை நம்பணும், அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் சொல்வாரு. அந்த இடத்துக்கு நீங்க நான் வந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை சொல்வாரு, என் பிரியமே. அல்லேலூயா. 2வது எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 11:5 வாசிங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே காணப்படாமல் போனான். நல்ல கவனிங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். நம்ம தேவனுக்கு பிரியமானவன் எப்ப சாட்சி வாங்கிறவன் நினைச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப சொல்லியிருப்பாரு? போன பிறகு நினைச்சிருப்போம். ஆனா வசனம் சொல்லுது, ஏனோக்கு வாழ்ந்தது 365 வருஷம். அந்த 365 வருஷம் வாழும் போதே அவர் தேவனத்திலிருந்து ஒரு சாட்சி பெறுகிறார். அந்த சாட்சி என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெறுகிறார். நாம இன்னைக்கு எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காத்திருக்கிறோம் இல்லையா? தேவன் வரப்போகிறார், எடுத்துக்கொண்டு போக போகிறார். உண்மை. எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் 1000 தூதர்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு சாட்சி. நம்ம பூமியிலிருந்து மேலே போன பிறகு நம்ம பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்பாக தேவன் சொல்வார், உண்மையும் உத்தமம் உள்ளவர்கள் இவங்க வந்து பெராயா பட்டணத்தார், வசனத்தில் மனோவாஞ்சியா இருந்தவங்க இவங்க, தெசலோனிக்கேயர்கள் காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தவர்கள் இவங்க, வந்து இந்த பட்டணத்தார் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் பவுல் வந்து சாட்சி சொல்வார். இப்படி ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொருத்தர் சாட்சி சொல்லும் போது இதெல்லாம் பரலோகத்தில் நடக்கும். ஆனா பூமியில இருக்கும் போதே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே இந்த பூமியில வச்சே தேவன் சொல்றாரு, இவன் எனக்கு பிரியமானவன். அப்படின்னா ஏனோக்குடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சபை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தால் தேவனிடத்தில் சாட்சி பெறும், உண்மைதான். ஆனா ஏனோக்கு எப்படி இந்த சாட்சியை வாங்கினாரு? 365 வருஷம் தான் அவர் இருந்தாரு. அதுலயும் 65 வருஷத்துல மெத்துசலா பிறக்கிறாரு. அந்த இடைப்பட்ட 300 வருஷத்துக்குள்ள வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான்.
அவருக்கு 300 வருஷம் இருந்துச்சுங்க, அதனால சாட்சி வாங்கிட்டாரு. நமக்கு ஒரு 70 இல்லை 80 தானே இருக்குது, அதில் வாங்க முடியுமா? தாவீது 70 வயதில் மரித்து போனார். ஆனால் வசனம் சொல்லுது, அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எப்படி இது சொல்றாரு சாட்சி? எப்படி அவனை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம உயிரோடு இருக்கும் போதே தேவன்கிட்ட சாட்சி வாங்குறவங்களா இருக்கணும். நாம யாருக்கிட்ட சாட்சி எதிர்பார்க்கிறோம்? சுத்தி இருக்கிறவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். நாம கூட சொந்தக்காரங்கிட்ட சாட்சி எதிர்பார்க்கிறோம். வேலை பார்க்குற இடத்துல சாட்சி எதிர்பார்க்கிறோம். ஒரு படி மேலே போய் சர்ச்சில் என்ன விரும்புகிறோம்? ஒரு சாட்சி உள்ள ஜீவியம். பாஸ்டர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். இந்த சிஸ்டர், இந்த பிரதர் ரொம்ப உண்மை உள்ளவங்க, சபா ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க, உண்மையும் உத்தமமாக தேவனை தேடுவாங்கன்னா நமக்கு, ஓ பாஸ்டர் இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன செஞ்சிட்டாரு? சாட்சி கொடுத்துட்டாரு. வேலை பார்க்குற இடத்துல அந்த முதலாளி இந்த இருக்கிறவங்களே இந்த ஸ்டாஃப் ரொம்ப ஆக்டிவானவங்க, உண்மை உத்தமாக வேலை பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். உடனே எல்லாருக்கும் எதிரில் நமக்கு ஒரு கண்களில் ஒரு சந்தோஷம் வரும். மேபி அதே ஓனர் இன்னொரு நாள் உங்களை என்ன செய்ய முடியும்? தாழ்த்தி பேசவும் முடியும். அதே பாஸ்டர் இன்னொரு நாள் நீங்கள் தப்பு செய்யும் போது என்ன செய்ய முடியும்? கண்டிக்கவும் முடியும். கண்டித்து இவ்வளோ மோசமாக இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் விசுவாசிலே ஒஸ்ட் நீங்கள் தான். அதான் நான் சொல்லுவேன். ஒரு ஊழியர் இடத்துல இன்னொரு ஊழியர் உதவிக்கு இருந்தார். அந்த ஊழியர் உதவிக்கு இருக்கும்போது அந்த ஊழியரை இந்த ஊழியர் எப்படி புகழ்வார்னு கேட்டிங்கன்னா, இவன் என் மனசாட்சி மாதிரி, அப்படி இப்படின்னு புகழ்வார். அப்போ நாங்கள் பேசிப்போம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு இவருக்கு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், அப்படி இப்படி பேசினா இப்படி ஒன்று நடக்கும்னு தெரியும். திடீரென்று ஒரு நாள் அந்த உதவி ஊழியரை இந்த ஊழியர், இனிமேட்டு என் முகத்திலே முழிக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த ஊழியரை பற்றி அடுத்த வாரம் செய்தியில் அவன் ஒரு திருடன், அவனை விட்ட இதே வாய்த்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சே? அவனை போல உண்டா இளவாள தண்டா, அவன் என் மனசாட்சி, நானும் அவனும் ஒன்று, இப்படியெல்லாம் பேசின வாய் தான் இப்போ என்ன பேசுச்சு? அப்போ இந்த மனுஷனுடைய சாட்சி முக்கியம் இல்லையானா சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அது நிரந்தரமானதில்லை, என்னைக்கு வேணாலும் மாறும். எல்லா மனுஷனையும் சொல்றேன். ஆனால் இங்க தேவன் சொல்ற சாட்சி இருக்கு பாருங்க, இதை வாங்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம். இயேசு சொல்றாரு, எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க என்னடா சாட்சி கொடுக்கறது? உங்க சாட்சி நீங்க தூக்கி நிறுத்துவீங்க. நான் நல்லா பேசினா உடனே இயேசுவை பார்த்து சொல்றான், அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினதா இருந்தது, அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார், ஆச்சரியப்பட்டார்கள், தச்சனின் மகன் அல்லவா, இவனுக்கா இவ்வளவு மூளை. அடுத்த லைன் ஆரம்பிக்கிறாரு, புறஜாதியாருக்கு மேல இந்த கிருபை உங்க மேல இல்லடா, எலியா ஏனோ நாகமானத்தான் சரியாக்கினாப்லன்னு சொன்ன உடனே மலை மேல கீழே தலை கொண்டு போயிட்டான். அதே ஆள் தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா? கிருபை பொருந்தினவராய் பேசினார். அப்ப அந்த மனுஷனுடைய சாட்சி என்னவாகும்? மாறிட்டே போகும். இப்போ நீங்கள் அதுக்காக தான் வாழ்நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எப்படியாவது மாமியார் வாயில ஒரு நல்ல சாட்சி வாங்கிடுமா? அதுதான் மாமியார் சொல்லிடும், ஐயோ என்னை எப்படி பார்த்துக்குது தெரியுமா, இது மாதிரி என்னை யாருமே பார்த்துக்க முடியாது. 3வது நாள் வேலையை பார்த்துட்டு, நீ இல்லாட்டி நான் இருப்பேன். நம்ம இந்த சாட்சிக்கு தான் வெயிட் பண்ணுறோம். எல்லாருமே எந்த சாட்சிக்கு வெயிட் பண்ணுறோம்? இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லிடுவாங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. இந்த மெசேஜுக்கு கீழே கமெண்ட் போடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு மெசேஜுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் மெசேஜ் அப்படி, மெசேஜ் இப்படி அப்படின்லாம் போட்டுகிட்டே வருவாங்க. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன், பரவாயில்ல நல்லா சொல்கிறாங்க. அது கீழே ஒருத்தன் போடுவான், இது ஒரு பிசாசின் உபதேசம், அப்படியே போடுவான் கீழே, இது ஒரு பிசாசின் உபதேசம். ஓ, அதை பார்த்தோன்னே முதல்ல ஒரு வருத்தம் வந்துச்சு. ஆண்டவர் கேட்டார், ஏன் வருத்தப்பட்ட? அதுக்கு சந்தோஷப்பட்டீங்கன்னா இதுக்கு நீ என்ன பண்ணணும்? வருத்தப்படணும். அதுக்கு சந்தோஷப்படலைன்னா இதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. அப்படியும் பேசுவான், இப்படியும் பேசுவான். இப்போ என்ன பண்ண போற? கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. நீ பாராட்டவும் வேண்டாம், நீ திட்டவும் வேண்டாம். நீ பாராட்டினா பாராட்டிக்கோ, திட்டினா திட்டிக்கோ. உன் பாராட்டுக்காகவும் நான் பிரசங்கம் பண்ணலை, நீ திட்டத்துக்காகவும் நான் பிரசங்கம் பண்ணலை. கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த அறிவு எப்போ வருது? ஒரே கமெண்ட்டில் 2 வருது. அப்போ தான் எனக்கு என்ன வருது? அந்த அறிவு வருது.
அந்த அறிவை கர்த்தர் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கிறாரு. நாம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோம்? அவங்க பாராட்டுவாங்க, இவங்க பாராட்டுவாங்க. ஆனா ஏனோக்கு பத்தி வேதம் சொல்லுது, எவன் பாராட்டுறான் பாராட்டல பிரச்சனையே கிடையாதுப்பா. உன்னை யார் பாராட்டணும்? தேவன் சொல்லணும் பிரியமானவன் என்று சொல்லி. இந்த பாராட்டை ஏனோக்கு எப்படி வாங்கினார் அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 6வது வசனத்தை வாசி. அந்த எபிரேயர் 11:6 வாசி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் 2 காரியத்தை விசுவாசிக்கணும். ஒன்று, தேவன் உண்டென்று. தேவன், இப்போ உங்க எல்லாரையும் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? தேவன் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. ஆமென். ஆமாம். சரி, எப்படி சொல்வீங்க? இருக்கிறாருன்னு எப்படி சொல்வீங்க? சொல்லுவோம், சொல்லி வைப்போம், இல்லைன்னா மறுதளிக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம சொல்லுவோம் தேவன் இருக்கிறார் தானே, இருக்கிறார். நாங்கள் எங்க இல்லைன்னு சொன்னோம்? உங்க கூட தேவன் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஏனோக்கு தேவன் உண்டென்று சொன்னதுக்கும் நாம தேவன் உண்டென்று சொன்னதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. ஏனோக்கு தேவன் உண்டென்று எப்ப சொன்னார் தெரியுமா? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறை தான் ஏனோக்கு. இந்த ஆதாம்ல இருந்து ஏனோக்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 660 வருஷம், அதுக்கு மேலதான் 662 வருஷம் கிட்ட வருது. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பூமியில் தேவன் பேசவே இல்லை. ஆதாம் தேவன் யாரோடையும் என்ன செய்யல, பேசினார்னு ரிஜிஸ்டர் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆதாம், அதுக்கப்புறம் யார்கிட்ட தான் பேசுறாரு? ஆண்டவர் ஏனோக்கிட்ட தான் பேசுறாரு. இந்த 600 வருஷமும் தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இருக்கிறாரு. ஆனா அந்த 6 தலைமுறைக்காரங்களுக்கும் தேவன் இருக்கிறாருன்னு தெரியாது. யாரும் தேவனோட இடைப்படவே இல்லை. ஆனா 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கு மட்டும் தேவன் உண்டென்று என்ன செய்யுது? தெரியுது. தெரியறது மட்டுமல்ல, அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார். சஞ்சரிக்கிறது மட்டுமல்ல, தேவன் உண்டென்று பலனளிக்கிறார் என்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். யூதா 14 சொல்லுது, அவர் முன்னறிவித்தார். இவ்வளவு ஏனோக்குக்கு எப்ப வருது? அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது, போதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஏனோக்குள்ளே ஒரு காரியம் வருகிறது, என் தேவன் இருக்கிறார், என் தேவன் இன்னும் இருக்கிறார், என் தேவன் உண்டு. எப்படி இந்த தாட் வருது? இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வாரம் செய்தி கொடுக்குறோம், உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். பைபிள் கையில் இருக்குது, போதாததுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், யூடியூப்பில் மெசேஜ் எல்லாரும் கொடுக்குறாங்க. இவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு நமக்கே எத்தனை நேரத்தில் தேவன் கூட இல்லைங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். தேவன் நம்ம கூடவே ஒரு ஆளாக நடந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். நம்ம தேவனை சர்ச்சில் மட்டும் தேடுறோமா? சபைக்கு வரும்போது தேவன் இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பயம் வருது. இங்கே நீங்கள் வெளியே செய்கிற பாவத்தை எங்கே செய்யறது இல்லை, சிலது துணிகரமாக அங்கேயே செய்து அதை விட்டுருவோம். அது மனசாட்சியில் சூடு உண்டது, அதை விட்டுருவோம். அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. சபைக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பயபக்தியோடு. எப்படி பயபக்தியோடு? சர்ச்சுக்குள்ள அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, பாஸ்டர் பார்க்குறாரு. வெளியே காலை மிதிச்சா நாம ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சர்ச்சுக்குள்ள காலை மிதிச்சா ரியாக்ட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? வெளியே இப்போ சபைக்குள்ள யாராவது காலை மிதிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருக்கட்டும், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமாம் தானே? ஆமாம். இதுவே நீங்கள் பஸ்ஸில் கால் மிதிச்சிட்டா என்ன சொல்லுவீங்க? எருமாடு மாதிரி வரீங்க, பார்த்து நிற்க அப்படி ஹீல்ஸை போட்டு மிதிக்குது. ஏன்? இங்கே தேவன் இருக்கிறார். பஸ்ஸில் தேவன் இல்லை. இருக்கிறார்னா நம்ம அங்கேயும் எப்படி பண்ணியிருப்போம்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஏன்? பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். இப்போ புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்தில் தேவன் இல்லை, உங்க வீட்டிலேயே தேவன் இல்லை. நான் சொல்றது அதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்க எதிரில் மாமனார் உட்காந்துருக்கிறாரு,
சரியா? இங்க மருமக இருக்கிறாரு, இங்க மனைவி இருக்கிறாங்க. இவரை திட்டுவீங்களா? வேற என்ன பண்ணுவீங்க? திட்ட மாட்டீங்க. அவர் எதிரில் இவங்களை திட்டுவீங்களா? அதுவும் திட்ட மாட்டீங்க. அவர் போற வரைக்கும் எதை மெயின்டைன் பண்ணுவோம்? நாம் சந்தோஷமாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இல்லை. ஏன்னா அவர் யார் இருக்கிறாங்க? அண்ணன் இருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் மரியாதையாக போகணும். அதுவும் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் போட்டோம், போன பிறகு பேசிக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? முன்னாடி உட்காந்துருக்கிறார். ஸோ அவர் எதில் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறோம்? எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி தேவன் இருக்கிறாருன்னா என்ன பண்ணியிருப்போம் வீட்டில்? அதான் முக்கியம். ஏனோக்கு எப்படி இருந்தாரா? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவன் உண்டென்று அவன் சொன்னதுக்கும் நீங்கள் நானும் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 5:21, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து. கர்த்தர் எப்ப அவனை பிரியமானவன் சொன்னா தெரியுமா? நான் பிலிவர், எனக்கு வெளிப்பாடு இருக்கு. என்ன வெளிப்பாடு இருக்கு? 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். யூதா 14 சொல்றாரு. ஏனோக்கு அதனால சொல்லல, வெளிப்பாடு இருக்கிறதுனால மட்டும் பிரியமானவன் அல்ல, பிலிவருங்கிறதுனால மட்டும் பிரியமானவன் அல்ல. 7 தலைமுறைக்கு அப்புறம் நீ தான்பா என்ன தேடுற அதனால மட்டும் சொல்லல. அவன் தேவன் உண்டென்று விசுவாசித்தான்.